ஐயா, நானும் ஜீவாம்மாவும் ஒரே சொட்டு தான் சார். அவன் மையன் பெரிய வெனையை இழுத்துட்டு வந்துட்டான். கட்டுறதுக்கு கோவணம் இல்லைனாலும் ஜாதி வெறியை விடமாட்டாங்க இந்த ஊர் ஆளுங்க. சத்துணவுக்கு சமைக்கிற வேலைக்கு தான் நான் வந்தேன் சார். ஆனால் நான் சமைச்ச சாப்பாட்டில் தீட்டு வந்துரும்ன்ட்டு எனக்கு இந்த கூட்டுற வேலையை கொடுத்துட்டாங்க. அப்படி ஒரு சாதி வெறி பிடிச்சவனுங்க இந்த ஊர்க்காரனுங்க. அண்ணே கொடுங்கண்ணே. ஐயா சில சேருக்கு அட்வான்ஸாக வச்சுக்கோங்க, நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணும் சரியா? இந்த முதல்ல வச்சுக்க. சீக்கிரம் போங்க போங்க, பார்த்து போங்க, பார்த்து பத்திரம். பள்ளி இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்த பொண்ணு. அவ ஒரு கீழ் ஜாதி பையனை இழுத்துட்டு ஓடிட்டான்னு என்ன பண்ணாங்க தெரியுமா சார்? எப்பா போன வாட்டி மாதிரி போச்சிடாதீங்க, போலீஸ் கேஸ்னு ஆயிரும், எரிச்சிருங்க. ஒரு இவ்வளவு தைரியம் இருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த ஊர்ல இருக்க எவனோ ஒருத்தன் தான் ஒத்தாசை பண்ணியிருக்கா. அவன் யாருன்னு பாடுறாத்தனும். யாரு அவன்? யார் அவன்? இந்த ஒழுக்கம் கட்டவள ஒரே குச்சியில கொளுத்திடலாமா? அசலு கவுத்து காமிச்சா என்ன கதையாம இந்த ஊரே தெரிஞ்சுக்க வேணா? அந்த பூச்சி மருந்து எடுத்தவ காதுல ஊத்துடா. என்ன கத்துற? ஏய், எம்புட்டு நேரம் ஆக்குவீங்க? வீட்டுல என் பிள்ளை அழுது கிடக்கு, நான் போனேன். என் கணக்குல வச்சுக்கோங்க. நான் பாருங்கயா, என்ன வேணும்னாலும் பண்ணி தொலைங்க. கணக்கு என் கணக்குல வச்சுக்கோங்க. எடுத்துல உனக்கு தூக்கிட்டு போங்கடா. உயிருக்குண்ணே, என்ன சாவலண்ணே? சாவலன்னா என்னடா, பைத்தியம் பிடிச்சி திரியட்டும். அப்பதான்டா ஊர்ல உள்ளுக்கும் பயம் வரும். கடைசியா அந்த பையனை கௌரவ கொலை பண்ணிட்டாங்க சார். கௌரவ கொலையா? கொலையில் என்னம்மா கௌரவம்? ஆணவ கொலைன்னு சொல்லுங்க. உங்க அம்மா நம்ம மயம் படிச்சு பட்டம் வாங்கி வந்துடும் சொல்லி உங்க ஓத்தா கனவு கண்டுக்கு இருந்தா. அந்த கனவெல்லாம் வீணாக்கிட்டியே. நம்ம மயம் படிச்சு வந்துட்ட ஊரு சன மதிக்க முடியாத கோத்தா கஷ்டப்பட்டு படிக்க வச்சா. ஏறாத மழையும் இல்ல, போகாத கோயிலும் இல்ல, வரம்புருந்து தவம்புருந்து பத்து கஞ்சி நேரம் கஞ்சி அடிக்காம கஷ்டப்பட்டு நம்ம மயம் படிச்சு பட்டம் வாங்கி வந்துருவான்னு சொல்லி நினைச்சேன். இப்படி கஷ்டத்திலேயே ஒருத்தைய கூப்பிட்டு நிக்கிறானே. செத்த இரு, நான் போய் பேசிட்டு வரேன். அதுக்குள்ள அழுது ஊரை கூட்டாத. நான் வர தமிழ், நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உன் மையன் நான் கொலை குத்தமா பண்ணிட்டு வந்தியா? எந்த கட்டி கூட்டிட்டு வரதுக்கடா வர வாங்கி பெத்த என் கண்ணு முன்னாடி அவனை நிக்க வேடான்னு சொல்லு. வார்த்தா, அந்த பிள்ளைய பார்க்க பெரிய இடத்து பிள்ளை மாதிரி இருக்கா. நம்ம வம்சத்தை விருத்தி பண்றதுக்காக தாலியை கட்டி கூட்டு வந்தவன வாசல்ல நிக்க வச்சே அசிங்கப்படுத்துவ. ஆனாலும் தம்பி, உங்க ஆத்தா உன்னைத்தானே நம்பி இருந்தா. இப்படி பண்ணலாமா? நான் பண்ண தப்புதான்ட்டு உங்க ஆத்தா காலில் விழுந்து கும்பிடு போ. வலது காலை எடுத்து வச்சு 2 பேரும் உள்ள போங்க. வா உள்ள வா.
காலில் விழுந்த உடனே அப்படியே குழு குழுண்டு வச்சுக்கிருவாளாக்கு. வந்துட்டாங்களா போக்கத்த வேக வேலை இல்லாம. குழந்தையை கடத்தின உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் எதுக்கு எக்ஸ்டென்ஷன்? பெயில் கொடுத்துடலாம் யுவர் ஆனர். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சில விஷயம் பேசணும்னு ஆசைப்படுறேன் யுவர் ஆனர். உங்க இஷ்டத்துக்கு கருத்துக்களை சொல்ல இந்த நீதிமன்றம் ஒன்றும் யூடியூப் சேனல் இல்லை. கோர்ட் நேரத்தை வீணடிக்காதீங்க ப்ளீஸ். மேடம், இது குழந்தைங்க சம்மந்தப்பட்ட விஷயம், அதுவும் விஐபி குழந்தைங்க சம்மந்தப்பட்ட விஷயம். ஆள்பலமோ அதிகார பலமோ இல்லாதனா இந்த சட்டத்தையும் உங்களையும் நம்பி தான் இங்கே பேச வந்திருக்கேன். உங்களுக்காக ஆஜராக வக்கீல் வேணுமா? சொல்லுங்க, உங்களுக்கு வேணுங்கிற உதவியை இந்த கோர்ட் செய்யும். இல்லை மேடம், என் கேஸை நானே வாதாடிக்கிறேன். சரி சொல்லுங்க. நான் இன்னைக்கு இந்த கூண்டில் நிற்கிறதுக்கு சில பெரிய மனுஷங்க தான் காரணமாக இருக்காங்க. யுவர் ஆனர், இவரை மாதிரி சில பேருக்கு அட்டென்ஷன் சீக்கிங் பிரச்சனை இருக்கு. யாராவது பெரிய மனுஷங்க பேரை சொல்லி அவங்க பப்ளிசிட்டி தேடிக்குவாங்க. அதனால இதை அனுமதிக்க கூடாது. இல்லை மேடம், நான் சொல்றது எல்லாமே உண்மை. அதுக்கு சரியான ஆதாரங்கள் இருக்கு. இந்த கோர்ட் என்ன பேச அனுமதிக்கணும்னு கேட்டுக்கிறேன். மேடம், அது வந்து குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அவர் தரப்பு நியாயங்களை சொல்ல முழு உரிமை உண்டு. அவர் என்னதான் சொல்ல வர்றாருன்னு கேட்கலாமே. இவர் பேசுறதுல ஏதாவது பிரச்சனைகள் வரும்னு எனக்கு தோணுது. அதனால இவரோட வாக்குமூலத்தை இன் கேமரா ப்ரொசீடிங் மூலமா கேட்டுக்கணும்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க. என் கேள்வி உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கலாம் மேடம். ஆனா ஒருத்தன் பிறக்கிறதுல இருந்து இறக்குற வர இந்த கேள்வியை தாண்டாம யாரும் வர முடியாது. நீங்க என்ன ஆளுங்க யுவர் ஆனர்? வாட்? அதை விட்டுறலாம். இதுக்கு சொல்லுங்க, சாதி பெருசா சாமி பெருசா? நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? சாமியே இல்லைன்னு சொன்னவருக்கு கூட இந்த சாதியை இல்லாம ஆக்கணும்னு தான் ஆசை. அதனால சாமியை ஒழிச்சிட்டா மதத்தை ஒழிச்சிடலாம், மதத்தை ஒழிச்சிட்டா இந்த சாதியவே ஒழிச்சிடலான்னு தான் கடவுள் இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. ஆனா சாமிக்கு சாதி பார்க்குற ஊர் மேடம் இது. என் குலசாமி ஒவ்வொரு வருஷமும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பெருசா திருவிழா நடக்கும். ஒட்டுமொத்த ஊரே சேர்ந்து கொண்டாடுவாங்க. காலையில பூசையில ஆரம்பிச்சு ராத்திரி தேர் ஊர்வலம் வரைக்கும் எல்லாமே நடக்கும். ஆனா ராத்திரி பூசை முடிஞ்சதும் சாமியை தூக்கி பல்லாக்குல வச்சு ஆத்தங்கரையில போய் சாமி சிலையை தலையில அடிச்சு உடைச்சிருவாங்க. அடுத்த வருஷம் திருவிழாக்கு புது சிலை. இதெல்லாம் ஏன் தெரியுங்களா? ஏன்னா ஒரு தாழ்ந்த சாதி பையனை, இல்ல தாழ்த்தப்பட்ட சாதி பையனை காதலிச்சு கல்யாணம் பண்ணவ. அதனால அவ கொலை செய்யப்பட்டா. அவ செத்ததுக்கு அப்புறம் இந்த பூமியே வறண்டு பஞ்சமாயி போச்சு. பரிகாரம் கேட்டப்ப குலசாமி மனசு குளிர்ந்தாதான் இந்த பூமியே குளிர்னு சொல்லிட்டாங்க. அதனால அம்மனுக்கு சிலை எடுத்தாங்க, திருவிழா கொண்டாடினாங்க, எல்லாம் நடந்தது. என்னதான் சாமியை தேர்ல வச்சு ஊர்வலம் கொண்டு போனாலும் இவ கீழ் சாதிக்கார பையனை கல்யாணம் பண்ண தீட்டுக்காரி தானேன்னு உள்ளுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு. இன்னொரு பக்கம் இவளை நம்ம சாமின்னு கொண்டாடணும்னா நாளைக்கு நம்ம பிள்ளைங்களும் இதே மாதிரி இழுத்துட்டு ஓட ஆரம்பிச்சிருமோன்னு ஒரு நினப்பு. அம்மனுக்கு நம்மளை சாமியா கும்பிடுதேன்னு அவ்வளோ சந்தோஷம். ஆனா இவங்களுக்கு சாமியா இருந்தாலும் நமக்கு கீழே தான் ஒரு ஆணவம். இதான் காலங்காலமா நடக்குது. இப்ப சொல்லுங்க, சாமி பெருசா சாதி பெருசா? நான் உங்களை கேட்குறேன், இந்த கேஸுக்கும் நீங்க சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம்? சாதி எவ்வளோ பொறையோடி போயிருக்குன்னு சொன்னா தானங்க புரியும். சாமிக்கே அந்த கதினா மனுஷங்களை விட்டு வைப்பாங்களா? இந்த சாதிங்கிற கோட்டை தாண்டினா தீ வச்சு கொளுத்துறது எங்கள் ஊரில் சர்வசாதாரணம்.
நான் சீமனை தரேன், நான் சீனி தரேன்னு ஏதோ தர்ம காரியத்துக்கு உதவுற மாதிரி உதவுனாங்க. இந்த மாதிரிலாம் நான் கேள்விதான் பட்டிருக்கேன். என் மல்லிகா விஷயத்துல கண்ணெதிர பார்த்தேன். அவங்க நல்லா இருக்கணும்னு நான் எவ்வளவோ ஆசைப்பட்டேன், உதவியெல்லாம் பண்ணினேன். இதெல்லாம் என் அம்மாவுக்கு தெரிய வந்து என்னை படிக்க வெளியூருக்கு அனுப்பிச்சிருச்சு. தீண்டாமை ஒரு பாவச் செயல் அப்படின்னு பாட புத்தகத்துல எழுதி வச்சா தீண்டாமை ஒளிஞ்சிருமா? அரசாங்க திட்டங்களை கேள்வி கேட்கிறீங்களா? இல்லை யுவர் ஆனர், இதுல இருக்கிற முரணை தான் நான் சொல்றேன். நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? எந்த காதலுக்கு உதவி பண்ணதுனால ஊரை விட்டே போனனோ அதே காதலை கையை பிடிச்சுக்கிட்டு ஊருக்குள்ள வந்தேன். காதல் மனைவி சாரா கஷ்டப்படுற நேரத்துல காப்பாத்த வந்த ஒரு கார்டியன் ஏஞ்சலா என்ன பார்த்தா. காலம் முழுக்க சந்தோஷமா இருப்போம்னு நம்பினான். சந்தோஷமான வாழ்க்கைக்கு அடையாளமா அவ தாய்மை அடைஞ்சா. அரசாங்க வேலை கிடைச்சதும் வெளியூர்ல போய் நிம்மதியா வாழலாம்னு நினைச்சோம். எது வந்தாலும் காப்பாத்துற கார்டியன் ஏஞ்சலா இருப்பேன்னு சொன்ன என்னால அந்த சாதி எதிர வரும்போது ஒன்னும் பண்ண முடியல. அவங்க பிள்ளைக்கு அவங்க புனிதமான தாய். ஆனா சாதின்னு வந்துருச்சுன்னா ஆம்பளைங்களுக்கு சளைச்சவங்க இல்ல. சாதி பெருமை முக்கியமா இல்ல நம்ம பிள்ளை சந்தோஷம் முக்கியமானு வர்றப்ப கூட என் அம்மா சாதியை தான் கையில எடுத்தா. அவ அனுமதியோட தான் அந்த சாதி என் வீட்டுக்குள்ளேயே நுழைச்சது. சாராவ கருவ காட்டுக்குள்ளேயே துரத்துச்சு, கருவ காட்டையே எரிச்சது. அப்ப புரிஞ்சது இந்த சாதி எந்த நிலைமைக்கு கொண்டு போகணும். ஆக உங்க நடவடிக்கைக்கு காரணம் ஜாதின்னு சொல்ல வரீங்களா? ஆமா மேடம், எனக்கு எதிரியா நின்னது இந்த சாதி தான். அமைச்சர் முத்துப்பாண்டி, சமூக கட்சி தலைவர் வீரசக்தி, இவங்க மூளைக்குள்ள உட்கார்ந்து அவங்கள ஆட்டி படைச்சது இந்த சாதி தான். அதனால நான் அவங்கள வெட்டி வீசுறது இதுக்கெல்லாம் தீர்வா இருக்காதுன்னு நான் அப்பயே முடிவு பண்ணேன். சாதியை வெட்டி வீசணும்னு என் வேலைய ஆயுதமா மாத்தினேன். அதனால குழந்தைய மாத்தி வைக்கணும்னு முடிவு பண்ணேன். அதே நாள்ல அமைச்சர் முத்துப்பாண்டியோட மனைவி டெலிவரிக்கு வந்தாங்க. அவங்க பெத்த குழந்தைய எடுத்து இன்னொருத்தவங்க பக்கத்துலயும், இவங்க குழந்தைய எடுத்து அவங்க பக்கத்துலயும் மாத்தி வச்சேன். அதே மாதிரி தான் சாதி கட்சி தலைவர் வீரசக்தி மனைவி வந்தப்பையும் பண்ண. இப்ப எப்படா உங்க சாதி பெருமையை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போவீங்கன்னு கேட்கணும்னு 20 வருஷத்துக்கு மேல காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ சொல்றேன், எந்த சாதி குழந்தைய அந்த அம்மா கிட்ட சேர்த்தேன்னு சொல்ல மாட்டேன். முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோங்க. நீங்க வைக்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இதுக்கு சரியான ஆதாரங்கள் இல்லைன்னா தண்டனை கடுமையா இருக்கும். தெரியும். நான் செஞ்சதுக்கு சாம்பிளா அமைச்சரோட டிஎன்ஏவும் அந்த சாதி தலைவரோட டிஎன்ஏவும் அவங்க பிள்ளைகளோட கம்பேர் பண்ணி ஆதாரமா வச்சிருக்கேன். தீர்ப்பு நாளை ஒத்திவைக்கப்படுகிறது. சொல்லுங்க Sir, you know this is a very sensitive case. And I need your opinion on this. அப்ப நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. Yes, sir. Sure, sir. Sure. மார்னிங் சார். என்னடா பண்ணி வச்சிருக்க? ராஜாளி கூட்டுக்குள்ள கொண்டு வந்து கூமுட்டையை போட்டு வச்சிருக்க. அறிவு கட்டவனு. என் பிள்ளைங்கடா. நேத்து வரைக்கும் சிங்கக்குட்டியா இருந்தவன் இன்னைக்கு கூமுட்டை ஆயிட்டானா? ஏறத்தோன்னு
மூச்சுக்கு மூச்சு சொல்லிக்கிட்டு இருந்தியே இப்போ என்ன மாறுச்சு? எல்லா ரத்தமும் ஒரே நிறம் தானே. ஆனால் அந்த ரத்தத்தில் சாதி வெறி ஏற்றி வச்சிருக்க. இப்போ புரியுதா? சாதின்றது பொறப்புல வர்றதில்ல, வளர்ப்புல வர்றதுன்னு. அவனை பார்த்தாலே அருவருப்பா இருக்குடா. அம்மனமா பிறந்த பிள்ளைக்கு இந்த சாதி அலங்காரம் எல்லாம் பண்ணி அசிங்கப்படுத்தி வச்சிருக்கிய. அதெல்லாம் தூக்கி போட்டு பிள்ளையா பாரு. உன் மேல உள்ள கோவத்துல தான் நான் இதெல்லாம் பண்ணேன். இதையும் தாண்டி உன் பிள்ளைய நீ கொலை பண்ண முயற்சி பண்ண, அந்த வீடியோ மேட்டரை எல்லாருக்கும் அனுப்பிடுவேன். வணக்கம் சார். என்ன இவ்வளவு தூரம்? ஒன்றும் இல்லை ஜீவா, நீ நல்லா இருக்கியான்னு பார்க்கலான்னு வந்தேன். அப்படியே ஒரு உண்மையை தெரிஞ்சுட்டு போகலான்னு வந்தேன். அதான் எல்லா உண்மையும் கோர்ட்டில் சொல்லிட்டேனே சார். ஆனால் அவங்க தான் எதையும் வெளியில் சொல்ல முடியாமல் மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. ஸோ 2 குழந்தைகளை தான் மாற்றினேன். அப்போ இது என்ன ஜீவா? நீ ஒர்க் பண்ண எல்லா இடத்துலையும் போய் என்கொயரி பண்ணி 1 இல்லை 2 இல்லை ரேண்டமாக 25 சாம்பிள்ஸ் எடுத்தேன். அதில் 10 தான் பெத்தவங்களோட மேட்ச் ஆகுது. மற்றதெல்லாம் எல்லா ஊர்லேயும், எல்லா சாதியிலையும், எல்லா மதத்துலேயும் முத்துப்பாண்டிகள் இருக்காங்க. என்ன சொல்ல ட்ரை பண்ணுற ஜீவா? ஜாதியை ஒழிச்சலானா? இல்லை, முத்துப்பாண்டி வீட்டில் வளர்ந்த அறிவழகன் அதே சாதி வெறி தான் இருக்கு. எல்லாருக்கும் இந்த சாதி இன்னும் கையில் பிடிச்சி வச்சிருக்கோன்னு தோணலாம். தோணும்னு நம்புகிறேன். ஓகே ஜீவா, ஒரு நியூஸ் கேள்விப்பட்டியா? என்ன சார்? இந்த ரத்னவேல் இல்லை, அவனை யாரோ கொன்னுட்டான். நல்லது தானே சார்? ஜீவா, சாராவை பத்திரமா பார்த்துக்கோ.